ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயாலஜி கிங் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி புக்கில் இருக்கக்கூடிய தேர்ட் லெசனை பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல் லெசன்ஸ், அதாவது ஃபஸ்ட் லெசன் வந்து லாஸ்ட் லெசன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடித்து அப்லோட் பண்ணியிருக்கோம். 12th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது தேர்ட் லெசன். தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி ஜுவாலஜி, யூஜிடிஆர்பி ஜுவாலஜி, நீட்டு, டிஎன்பிஎஸ்சி, நெட்டு, செட்டு போன்ற தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் 11th 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 100% மார்க் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த லெசனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனப்பெருக்க நலன், அதாவது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இப்போ பார்ட் 1 வீடியோ பார்க்குறோம். பார்ட் 2 வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். உலகளவில் தினமும் சுமார் எத்தனை பெண்கள் கர்ப்பம் மற்றும் குழந்தை பிறப்பு தொடர்பான தடுக்கக்கூடிய காரணங்களால் பாதிப்புற்று இறக்கின்றனர் அப்படின்னு பார்த்தோம்னா 800 பெண்கள். அதாவது இதில் எத்தனை சதவிகிதம் இந்திய பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 20% இந்திய பெண்கள். இந்தியாவில் பச்சிளங்குழந்தை இறப்பு வீதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1000 பேரில் 44 குழந்தைகள். குடும்ப நலத்திட்டத்தை, அதாவது ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராமை முதலில் நடைமுறைப்படுத்திய சில நாடுகளில் முதன்மையான நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா. குடும்ப நலத்திட்டம், அதாவது ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1951 ஆண்டு. குடும்ப நலத்திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மதிப்பீடு செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இனப்பெருக்க மற்றும் குழந்தை நலம் பாதுகாப்பு, அதாவது ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப நலத்திட்டம், அதாவது ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். வளர்க்கருவின் குரோமோசோம் குறைபாடுகளை கண்டறிய பயன்படும் தொழில்நுட்பம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்னியோசென்டசிஸ். ஆம்னியோசென்டசிஸ்னால் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பனிக்குட துளைப்பு. பனிக்குட துளைப்பில் எடுத்து அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோம்களை குறைபாடுகளை கண்டறிகிறாங்க. UNDPS G2 எனப்படும் ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட பாலின சமமின்மை குறியீடு பட்டியலில் உள்ள 187 நாடுகளில் இந்தியா எந்த இடத்தை பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 135ஆம் இடம். இந்த குறியீடு பட்டியலில் உள்ள நாடுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 187 நாடுகள் அப்படின்னு சொல்லணும். நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 135வது இடம். இந்த UNDPSனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் G2. அதாவது G2னா என்னென்னு பார்த்தோம்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. பெண் கருக்கொலை மற்றும் பெண் சிசுக்கொலையை தடுக்கும் வகையில் குழந்தை பிறப்புக்கு முன் பாலினத்தை முன்கூட்டியே கண்டறியும் தொழில்நுட்ப தடை சட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா PCPNDT. அது என்னன்னு பார்த்தோம்னா ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக். இது என்ன ஆக்டுன்னு பார்த்தோம்னா 1994 ஆக்டு. இது தான் வந்து பார்த்தோன்னா பாலினத்தை முன்கூட்டியே கண்டறியும் தடுப்பு சட்டம், அதாவது தொழில்நுட்ப தடை சட்டம். பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை தடுத்தல் சார்ந்த சட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்கோ சட்டம். எல்லா கொஸ்டினும் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த லெசனை வந்து நம்ம படிக்காமையே விட்டுருவோம். ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா இனப்பெருக்க நலன்றதுனால எல்லாமே ஒரு ஸ்டோரி மாதிரி வரும். அதனால் நம்ம வந்து இதுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அப்போது வந்து நம்ம இதிலேருந்து கேட்குற கொஷின்ஸை வந்து நம்ம அட்டன் பண்ணாமல் முடியாமல் போயிடும். அதனால் நம்ம படிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் படிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாதவிடாய் சுழற்சியின் 14ஆம் நாளில் அண்ட செல் வெளியேற்றம் நடைபெற்று வெளியேறிய அண்ட செல் எத்தனை நாட்கள் உயிருடன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 நாட்கள் உயிருடன் இருக்கும். விந்தணுக்கள் எவ்வளவு நேரம் பெண்ணின் இனப்பாதையில் உயிருடன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 72 மணி நேரம் உயிருடன் இருக்கும். பெண்களில் பிரசவத்திற்கு பிறகு எத்தனை வாரங்களில் மாதவிடாய் சுழற்சி மீண்டும் துவங்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 6 முதல் 8 வாரங்களில். குழந்தைகள் பால் குடிப்பதால் பிட்யூட்ரி சுரப்பி தூண்டப்பட்டு எந்த ஹார்மோன் உற்பத்தி அதிகரித்து பால் உற்பத்தி உயர்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொலாக்டின்.
குழந்தை பிறப்பிற்கு பின் தாயின் இரத்தத்தில் புரோலாக்டின் அளவு அதிகரிப்பதால் ஹைப்போதாலமஸ் மற்றும் பிட்யூட்டரியில் சுரக்கப்படும் எந்த ஹார்மோன்களின் உற்பத்தி தடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைப்போதாலமஸில் என்ன ஹார்மோன் சுரக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொனடோட்ரோஃபின் விடுவிக்கும் ஹார்மோன், அதாவது கொனடோட்ரோஃபின் ரிலீசிங் ஹார்மோன். அது பிட்யூட்டரியில் என்ன ஹார்மோன் சுரக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொனடோட்ரோஃபின் ஹார்மோன் சுரந்து இந்த பார்த்திங்கன்னா இரத்தத்தில் புரோலாக்டின் அளவு அதிகரிக்கிறது. தாயின் இரத்தத்தில் புரோலாக்டின் அளவு அதிகரிக்கும் போது ஏற்படும் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாதவிடாய் சுழற்சி பார்த்தோம்னா தடுக்கப்படுகிறது. கருத்தடை உறைகள் எந்த பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படுகிறது, அதாவது காண்டம் எந்த பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பாலியூரித்தேன், ரப்பர் மற்றும் ஆட்டுத்தோல். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். லக்னோவில் உள்ள மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனத்தில் தயாரிப்பான கருத்தடை மாத்திரை எது அப்படின்னு பார்த்தோன்னா சஹேலி. சஹேலி என்னும் கருத்தடை மாத்திரையில் காணப்படும் ஸ்டீராய்டு அல்லாத பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா சென்க்ரோமன். பெண்களின் இனப்பெருக்க திறனை தடுக்கும் அறுவை சிகிச்சைக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா கருக்குழல் தடை, அதாவது டியூபெக்டமி. ஆண்களின் இனப்பெருக்க திறனை தடுக்கும் அறுவை சிகிச்சைக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா விந்து குழல் தடை, அதாவது வேசக்டமி. வெட்டை நோய் கொனேரியா, அதாவது வெட்டை நோய்ன்றது தான் கொனேரியா. கிரந்தி அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இந்த சிஃபிலிஸ் என்ற வார்த்தையை தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனால தான் நான் இந்த இதையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். கான்க்ராய்டு என்பது மேகஃபுன், கிளாமிடியாசிஸ், லிம்போகிரானுலோமா வெனேரியம் அப்படின்னா என்னென்னா அரையாப்பு கட்டி போன்றவை என்ன வகையான பால்வினை தொற்று நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாக்டீரியாவினால் ஏற்படும் பால்வினை தொற்று நோய்கள். ஏன்னா இது பார்த்தோன்னா நம்ம மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கொடுத்துருவாங்க. அதாவது வெட்டை நோய்னா என்ன, அதாவது கொனேரியான்றது பக்கத்தில் கொடுப்பாங்க. அப்போ நம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்காக இந்த பெரிய கொஷினாக இருந்தாலும் இதை படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். ஒரு 2 முறை படித்தா இது நமக்கு நல்ல மைண்டில் இதுவாக்கிடும். பிறப்புறுப்பு அக்கி, அதாவது ஜெனிட்டல் ஹெப்ஸு, பிறப்புறுப்பு மருக்கள் ஜெனிட்டல் வார்ட்ஸ், கல்லீரல் அழற்சி, அதாவது ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் எய்ட்ஸ் போன்றவை என்ன வகையான பால்வினை தொற்று நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வைரஸ் பால்வினை தொற்று நோய்கள். புரோட்டோசோவாவினால் ஏற்படும் பால்வினை தொற்று நோய்கள், அதாவது செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டோசோவினால் ஏற்படும் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைகோமோனியாசிஸ் என்றது தான் பார்த்தோம்னா புரோட்டோசோவினால் ஏற்படும் பால்வினை தொற்று நோய். பூஞ்சையினால் ஏற்படும் பால்வினை தொற்று நோய் எது அப்படின்னு பார்த்தோம்னா கேண்டிடியாசிஸ். நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எக்ஸாமுக்கு தேவையான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.